இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை, அரசாங்க சூழ்நிலை, அரசியல் சூழ்நிலை என்று சொல்லுவது கூட அது ஏதோ பாலிடிக்ஸாக பேசுவதற்கான அர்த்தம். இன்றைக்கு இருக்கிற அரசாங்க சூழ்நிலை மாநிலத்தில் இருக்கக்கூடிய கல்விகளை எல்லாம் ஒழித்துவிட்டு ஒரே கல்வி பாடத்திட்டத்தை ஒற்றை அரசாக சர்வாதிகார போக்காக ஒன்றிய அரசு திணிக்க முற்படுகிற போது இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் துடித்தெழுந்து எதிர்க்கிற ஆண்மையுள்ள ஒரு மாநிலம் தமிழ்நாடு என்பதை இன்றைக்கு இந்தியா உற்று நோக்குகிற காலகட்டத்தில் நாம் நம்முடைய துணை முதலமைச்சரை இங்கு நாம் பெற்றிருக்கிறோம். இங்கே உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அவர்கள் உரையாற்றும் பொழுது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். இந்தியாவிலே எந்த மாநிலத்திற்கு என்ன மாநில உரிமைக்கு எந்த தீங்கு வந்தாலும், ஒரு இடர்பாடு வந்தாலும் முதல்ல குரல் கொடுக்கின்ற ஒரு மாநிலம் தமிழ்நாடு என்று குறிப்பிட்டார். அப்படி குறிப்பிடும் போது ஒரு வார்த்தையை குறிப்பிட்டார், ஒரு ஆண்மை உள்ள மாநிலம் என்று அவர் இங்கே குறிப்பிட்டிருந்தார். அதில் எனக்கு ஒரு சின்ன திருத்தம். இங்கே ஆண்களுக்கு நிகராக பெண்களும் இங்கே இருக்கின்றார்கள். எனவே ஆண்மை என்றால் அது ஒரு தனியான ஒரு வீரம் என்றெல்லாம் கிடையாது. அவர் குறிப்பிடும் போது இன்னொரு வார்த்தையும் குறிப்பிட்டார். இந்தியாவிலே 3வது இடத்தில் அதிகமான பெண் போலீசார் உள்ள இடமும் தமிழ்நாடு தான் என்று இங்கு குறிப்பிட்டார். நான் அவரிடத்தில் தெரிவித்துக் கொள்வது, உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்ளலாம். இங்கே ஆணுக்கு பெண் நிச்சயம் எல்லோரும் சரிசமம் என்பதை இங்கே என்னோட உரையின் முன்பு குறிப்பிட நான் விரும்புகின்றேன்.